எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகையே உலுக்கிய கருப்பு பக்கம். ஒரு சாதாரண கணக்கு வாத்தியார் எப்படி உலகத்தோட டாப் 1% பணக்காரர்களுக்கு நெருக்கமானார்? அமெரிக்க அதிபர் முதல் பிரிட்டிஷ் இளவரசர்கள் வரை இந்த தீவை நோக்கி படையெடுப்பதற்கான காரணம் என்ன? அவர் வாங்கிய அந்த தீவுல அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு நாம பார்க்க போறது நவீன காலத்தோட மிகப்பெரிய மர்மம், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அந்த மர்ம தீவு பற்றிய திடுக்கிடும் உண்மைகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆரம்பத்துல இவர்கிட்ட பெரிய பின்னணி எதுவும் இல்லை. ஆனா குறுகிய காலத்துல கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தாரு. இவருடைய மெயின் வேலையே உலகத்துல பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு பணத்தை எப்படி ரகசியமாக ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி தரதுதான். இதனாலேயே பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ் பலரோட நட்பு இவருக்கு கிடைச்சது. அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கன்னி தீவுகள் என்று அழைக்கப்படக்கூடிய தீவு கூட்டத்துல லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவை இவர் விலைக்கு வாங்குறாரு. இதுதான் எப்ஸ்டீனோட தனிப்பட்ட ராஜ்யம். அங்கதான் ஒரு மர்மமான கோயில் மாதிரியான ஒரு கட்டிடம் இருந்துச்சு. உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து இளம் பெண்கள், இளம் சிறுவர்களை ஏமாற்றி இந்த தீவுக்கு கொண்டு வந்தாங்க. அங்க நடந்த கொடுமைகளை பத்தி தான் பெடோஃபைல் ஐலாண்டு உலகத்துக்கு இன்னைக்கு சொல்லுது. இங்க வர பெரிய மனிதர்களை எல்லாம் ரகசியமாக வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிச்சதா எப்ஸ்டீன் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. சமீபத்துல கோர்ட் மூலமா வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஃபைல்ஸ்ல பல முக்கிய பிரபலங்களுடைய பெயர்கள் அதுல இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் பில் கிளின்டனோட பெயர் 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த ஃபைல்ஸ்ல வருது. பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ மேல நேரடியா குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் எப்ஸ்டீனோட அந்த தீவுக்கு போயிருக்காங்க. இது அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உலக புகழ் பெற்ற அறிவியல் விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பேரும் அந்த லிஸ்ட்ல இருந்தது. அது சம்பந்தமான ஏஐ வீடியோக்களும் ஏஐ புகைப்படங்களும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த எப்ஸ்டீன் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு அவர் சிறையிலேயே ரகசியம் எல்லாம் வெளியே வரும்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று தற்கொலை செய்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா அன்னைக்கு நைட்டு சிறை கேமராக்கள் எதுவுமே ஒர்க் ஆகல, அங்க செக்யூரிட்டி எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதனாலேயே உலகம் முழுக்க ஒரு கேள்வி எழுந்துச்சு, இவருடைய கொலை ஒரு மர்மமாக நடந்திருக்கிறது, தற்கொலை இல்லை என்று பல்வேறு வகையான கேள்விகள் இன்றைக்கு வரைய நிலவிலே இருக்குது. இந்த எப்ஸ்டீனோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பணம் இருந்தா எதை வேணாலும் மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை மறந்துட வேண்டியதுதான். என்றைக்காவது ஒரு நாள் அந்த மர்மங்கள் எல்லாம் வெளியே வந்தே தீரும், அந்த அநியாயங்கள் எல்லாம் நீதியின் பக்கம் நிறுத்தப்பட்டே தீரும் என்பதை நாம எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் இருந்து விளங்கிக் கொள்ளலாம்.